அந்த வகையில் பார்க்கும்போது நேற்றைய தினம் சுசித்ரா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மணிரத்னத்துக்கு குக்கைன் சப்ளை பண்ணது மனிஷா கொய்ராலான்ற அந்த நடிகை மீது நட்சத்திர விடுதிகளில் குறிப்பாக 11 மணிக்கு மேலே வந்து இந்த கொக்கைன் போன்ற ஒரு பெரிய போதைக்கு ஆளாகக்கூடியது இந்த நடிகர்களுடைய அந்த பார்ட்டிலலாம் வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு பாடகி, முக்கிய பாடகியுடைய தாயார் வந்து வெளிப்படையான ஒரு அதிகமாக இப்போ ஆடிக்காரில் வந்து போதையில் போய் ஆக்சிடென்ட் பண்ணி ரோட்டில் இருக்கிறவங்கள ஏற்றி சாவடிக்கிறதுலேருந்து எல்லாமே செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிகாரியுடைய மகளாவோ ஒரு அதிகாரியோட மகனாவோ தான். இப்போ 11 மணிக்குள்ளாக ஒரு நார்மலான ஒரு பார்ட்டி மாதிரி பார்க்கக்கூடியவர்களுக்கு, வெளியிலிருந்து வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதுக்கப்புறம் அது ப்ரைவேட் பார்ட்டியாக மாறுது. ப்ரைவேட் பார்ட்டியாக மாறும்போது ஒரு வட்டத்துக்குள்ளே வருது, ஃபுல்லாக பவுன்சர்ஸ் போட்டு லாக் பண்ணி ஒரு வட்டத்துக்குள்ளே வருது. வட்டத்துக்குள்ளே வரும்போது தான் இது மாதிரியான இந்த போதைப் பொருட்கள் வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுவதாக. நேயர்களே வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இரவு நேர போதை கலாச்சாரம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. பல நடிகர்கள் தொடர்ந்து சிறை சென்றிருக்காங்க. ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பிறகு கோபிகிருஷ்ணா அவர்கள் சமீபத்தில் சிறை சென்றிருக்காரு. இது தொடர்பாக செய்தியாளர் பிரவீன் நம்மோடு இருக்கிறார். அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் பிரவீன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த போதை கலாச்சாரம் சென்னையில் குறிப்பாக வந்து இந்த இரவு நேர விடுதிகளில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக உயர் ரக போதைப் பொருட்களை பயன்படுத்துறது தான் இப்போ குற்றச்சாட்டு. இந்த கொக்கைன் போன்ற உள்ளிட்ட போதைப் பொருட்களில் பயன்படுத்துகிறாங்க. நடிகர்களும் மாட்டியிருக்காங்க. அவர் ஸ்ரீகாந்துக்கு அப்புறம் இப்போ கிருஷ்ணா அவர்கள். இது தொடர்ந்து வேறு யாராவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடிகைகளும் சில பேர் வந்து இந்த போதை விருந்துகளில் கலந்துருக்கிறாங்க, மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க இருக்குது இதில் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோன்னா, இந்த போதை கலாச்சாரம் என்பது இன்று நேற்று வந்து இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரையே ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. இந்த கலாச்சாரம் என்பது பல காலமாகவே வந்து தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த ஊடுருவி கிடக்குன்னே சொல்லலாம். ஆனால் இப்பொழுது இப்போ கோபிகிருஷ்ணா மாட்டியிருந்தார், அதனை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் முன்னாடி மாட்டியிருந்தார். இதன் பிறகு இது வந்து மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மாறுது இந்த விவகாரம். இதன் பிறகு வந்து ஒரு பெரிய பட்டாளமே இதில் வந்து மாட்டுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எப்படி வந்து இதை போதையுடைய இந்த விஷயங்கள் வந்து இவர்கள் கையில் வந்து சிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய அந்த திரைப்படங்களுடைய அந்த வாய்ப்புகள் வந்து இறங்கும் போது, மக்களிடையே இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்புகள் வந்து குறையும் போது இவர்களுடைய கவனங்கள் வந்து சிதறுது. ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தான் சொல்லணும். விரக்தியின் வெளிப்பாடு தான் சொல்லணும். அதனை வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இவர்கள் வந்து இது மாதிரியான ஒரு தவறான பழக்கங்களுக்கு வந்து ஈடுபட தொடங்குறாங்க. அது நாளடைவில் அதுக்கு பெரிய அளவில் அடிமையாக மாறிடுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நேற்றைய தினம் சுசித்ரா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மணிரத்னத்துக்கு குக்கைன் சப்ளை பண்ணது மனிஷா கொய்ராலான்ற அந்த நடிகை மீது பெரிய அளவில் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெரிய இயக்குனராக தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம பார்த்துருந்தோம் மணிரத்னம் அவர்களை. மணிரத்னம் அவர்களுக்கு கொக்கைன் வந்து சப்ளை பண்ணது மனிஷா கொய்ராலா, அவங்களுக்கு சப்ளை பண்ணது உசைன் என்ற அவர்களுடைய நெருங்கிய நண்பர். இப்படி ஒரு தொடருது பார்த்தீங்களா? மணிரத்னம் இருக்காருன்னா மணிரத்னத்துக்கு சப்ளை பண்ணது மனிஷா கொய்ராலா. இது ஒரு நடிகை மூலமாகவே போகுது. அவர்களுக்கு பின்பு ஒரு டீம் இருக்கு. இப்படி வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் இப்போ பிடிபட்ட பிறகு ஸ்ரீகாந்துக்கு பிறகு யார் சிக்குவாங்கன்னு பார்க்கும்போது இப்போ கிருஷ்ணா மாட்டிக்கிட்டார். நடிகர் கிருஷ்ணா மாட்டிக்கிட்டார். இப்போ நடிகர் கிருஷ்ணா அவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்து யாரெல்லாம் சிக்குவாங்க என்பது வந்து நம்ம கண்ணோட பார்க்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேர விடுதிகளும் சொல்லலாம். இந்த நட்சத்திர விடுதிகளில் குறிப்பாக 11 மணிக்கு மேலே வந்து இந்த கொக்கைன் போன்ற ஒரு பெரிய போதைக்கு ஆளாகக்கூடியது இந்த நடிகர்களுடைய அந்த பார்ட்டிலலாம் வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு பாடகி, முக்கிய பாடகியுடைய தாயார் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். சரி, இப்போ நீங்கள் ரிவீல் பண்ணுங்கள், யார் அவங்க எப்போ கொடுத்தாங்க அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லை, இப்போ சின்மயை சொல்லலாம். சின்மயி இப்போ வந்து பெரிய அளவில் வைரலாக இருக்காங்க. சின்மயி அவர்களுடைய தாயார் பத்மஹாசனின்றவங்க நேரடியாக நானே அவங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசும்போது நேரடியாக சொன்னாங்க, இரவு 11 மணிக்கு மேலே நானும் சின்மயும் போகக்கூடிய
சில நட்சத்திர விடுதிகளில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 11 மணிக்கு மேலே வரும். ஓகே. ஆனால் நான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேனை தொட்டேன் நீரை தொட்டோன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சின்மயி அவர்களுடைய தாயார் வந்து சொல்லக்கூடியதை நான் நேரடியாக பார்த்தேன். அவங்க என்னோட சொன்னதே நான் என்கிட்ட பதிவு இருக்கு, காணொலி இருக்கு. இப்படி இருக்க இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாகவே மாறுது பார்த்துங்க. 11 மணிக்கு மேலே நட்சத்திர விடுதிகளில் இருக்குன்றத ஒரு அந்த நடிகையுடைய தாயாரே சொல்றாங்க. ஒப்புதல் வாக்குதல் மூலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான நட்சத்திர விடுதிகளில் இதுவரை பெரிய அளவில் இந்த போதை தடுப்பு பிரிவு வந்து எந்த ஒரு சோதனையை நடத்தலை, கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. யாரையும் இது வந்து அவங்க சோதனை நடத்தி அந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு செக் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல நிறைய நடிகைகளுடைய கூட்டமே மாட்டியிருக்கும், பெரிய நடிகர்களையும் மாட்டியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தவறியது தான் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக பார்க்கலாம். போர்ட் வழியாக வந்து இது மாதிரியான போதைப் பொருட்கள் வந்து வருது அப்படின்றத ஒரு ஆதாரப்பூர்வமாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஏன்னா விமான ரீதியாக வரும்போது பல்வேறு செக்கிங்ல இருக்கு, சோதனை சாவடிகள்லாம் சிக்கிக் கொள்வார்கள். இப்போ இது மாதிரி லாட்டாக எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும், போர்ட் வழியாக எடுத்துகிட்டு வர முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. குஜராத் போர்ட்டில் 5000 கிலோவுக்கு மேலே ஒரே மாட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி மாட்டி இருக்கும்போது எப்படி இது வந்து இந்த இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் ஊடுருவது இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எப்படி அதானி போர்ட்ல அதிக அளவுல சிக்கி இருக்கு. அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு பின்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல ஒரு தொழிலதிபர்களுடைய கூட்டமும் இருக்கு, அதுக்கு பின்ன இருக்கக்கூடிய பெரிய டான்களுடைய கூட்டமும் அதுல இருக்கு. குறிப்பா இதுல தாவூத் இப்ராஹிம் அவர்களுடைய பெயர்களாம் கூட இடம்பெறுது. அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ ஏற்கனவே மணிரத்னம் விஷயம் சொன்னோம், மனிஷா கொய்ராலா அவர்கள் வந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர்களுக்கு பின்னாடி சாக்லேட் பாய்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் மாதவன் அவர்கள் பேர் வந்து சுசித்ரா சொன்னாங்க, அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ மாதவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாவூத் இப்ராஹிம் அவருடைய பேர் வந்து இடம்பெறுது. இப்படி வந்து தொடர்ந்து சுசித்ரா அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த விரக்தியின் வெளிப்பாடாகவே சில கருத்துக்கள் சில காலங்களில் ஒரு பிரச்சனையை வரும்போது வெளிவந்து சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் வாய முடியும் தான் இருக்காங்க, போட்டு உடைக்கிறாங்க. ஒரு பிரச்சனை பெருசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இந்த இடத்துல ஒரு பெரிய பூதகாரமாக மாறுது, இதில் குறிப்பாக பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்காங்க. ஸ்ரீகாந்த் அவங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம். இதன் காரணமாக வெளியே வரும்போது இந்த விஷயத்தை தொடர்பு படுத்தி வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற வகையில் சொல்கிறது தான் மணிரத்னம், மனிஷா கொய்ராலா இது போன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து நின்று கொண்டிருக்கு. இது உண்மையாக வந்து நம்ம பார்க்கணுன்னா பெரிய அளவில் இது அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு முனைப்பை காட்டி இந்த மீட்டு விவகாரத்தில் எப்படியெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு இது பண்ணாங்களோ அதுமாரி அரசாங்கம் முன் வந்து இதுக்கு ஒரு யாரெல்லாம் இது மாதிரி அடிமைப்பட்டு இருக்காங்க, எதனால் இவங்க மாட்டியிருக்காங்க, என்ன பிரச்சனையின் காரணமாக மாட்டிருக்காங்கன்னு தாமாக முன் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செய்து எதாவது பண்ண மட்டும் தான் உண்டு. ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்பதை தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை தனியார் துறைக்கு தாரவாக்கப்படுது. அது மாதிரி ஒருவேளை இந்த போர்ட்டெல்லாம் வந்து தனியார் துறைக்கு தாரவாக்கப்பட்டால் அதானியோடைய போர்ட்டெல்லாம் இருக்கு, இந்த ட்ரக்ஸ் வந்து அதிக அளவில் வராது. யாராலமா வந்து இங்கே இருக்கக்கூடிய இப்போ பள்ளி மாணவர்கள்லாம் பார்க்குறோம், பள்ளி மாணவர்கள் எப்படி இன்ஜெக்ஷன் போடுற காணொலியெல்லாம் இருக்குது, போதைக்கு அடிமையாகக்கூடிய நிறைய வீடியோக்கள் இருக்குது. மாணவிகள் வந்து போதைக்கு அடிமையாகக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் கூட நம்ம நிறைய பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ் கலாச்சார சூழ்நிலையை சீரழியத்துக்கு அதிகமான காரணமாக அமையும். இந்த போதை கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ திரைத்துறை வந்ததால் மட்டும்தான் அதிக அளவில் தெரியுது, இதுக்கு முன்னாடியே தெரியுது. திரைத்துறையை நம்ம காரணப்படுத்தி சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில் வரக்கூடிய பாடல்கள் கூட வந்து நம்ம அது வந்து ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக கஞ்சாப்பூ கண்ணால அப்படின்னு ஒரு பாடல் நம்ம எடுக்கும்போது அந்த கஞ்சாப்பூ கண்ணால, கஞ்சாப்பூ கண்ணு எதுக்கு, அது என்ன ஒரு போதையை தானே குறிக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு திரைப்படம்னா இந்த மதுபானங்கள் இல்லாத ஒரு காட்சி இருக்காது, புகைப்பிடிப்பது இல்லாத ஒரு காட்சி இருக்காது. என்னதான் நீங்கள் வந்து கீழே வந்து பல இது போட்டாலும் கூட, புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டது எதுவும் போட்டாலும் கூட இது வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவர்கள் அந்த பழக்கத்திற்கு வந்து அடிமைப்படுத்துதுன்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து நம்ம பார்க்கணும், பார்த்து தான் வந்து இதை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து இந்த அரசு வந்து முன்னிலையாக ஒரு ஏதாவது ஒரு செயல்படுத்தணும். அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திரைத்துறையை பொறுத்தவரையில் நிறைய நடிகர்கள் பெயர், நடிகைகளுடைய பெயர் வந்து தொடர்ந்து இடம்பெற்றே வருது. ஏன் ஒவ்வொரு நடிகர்கள் வீட்லேயும் நடிகை வீட்லேயும் இது மாதிரி தொடர்பு படுத்தி பேசக்கூடிய நடிகை வீட்டில் நேரடியாக ரைடு போக மாட்டாங்க?
அப்போ அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னாலே பெரிய அளவில் யார் சப்ளை பண்ணுறதை மாட்டுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் பெரிய செல்வாக்கு உள்ளவர்கள் இதிலிருந்து சுலபமாக வெளியே வந்துடுவாங்க. சுலபமாக வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி இதே வேலை தான். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம், இறைவன் மிகப்பெரியவன் ஒரு பெரிய திரைப்படத்தை எடுத்தவர் அமீர் அவர்கள். அமீர் அவர்கள் நடித்த அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் ஜாபர் சாதிக் என்ற ஒரு தயாரிப்பாளர். குறுகிய காலத்தில் சினிமாவில் வந்து இடம்பெற்று தயாரிப்பாளராகவும் உருவாகி பெரிய அளவில் புகழ் பெற்று பெரிய அளவில் சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடியவர் தான். 1 வருடத்திற்கு மேலாக சிறை சென்று இருக்கிறார். இப்போ வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டார். எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ செல்வாக்கு இருப்பதன் காரணமாக தான் நான் வெளியே வர்றாரு. 1 வருட சிறை வாழ்க்கை அனுபவித்தாலும் செல்வாக்கு இருப்பதன் காரணமாக வெளியே வராங்க. இது வந்து எது மாதிரியான ஒரு சூழ்நிலையை மாஃபியா பின்னாடி இருந்து செயல்படுது பெரிய அளவில். பெரிய இப்போ திரைத்துறை சார்ந்தவர் மட்டும் இல்லாமல் பல அதிகாரிகளோட மகன்களும் மகள்களும் வந்து வாரிசுகளும் இதில் தொடர்பு இருக்க சொல்லி ஒரு டாக் இருக்குது. அது எப்படி? நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கும்போது அதிகாரிகளுடைய மகன்கள் வரும்போது இரவு நேரத்தில் நீங்கள் எத்தனையோ காணொலிகளே பார்த்துருப்போம். நம்ம செய்திகள் வாயிலாகவும் நிறைய பார்த்துருப்போம். அதிகமாக இப்போ ஆடிக்காரில் வந்து போதையில் போய் ஆக்சிடென்ட் பண்ணி ரோட்டில் இருக்கிறவங்கள ஏற்றி சாவு அடிக்கிறதுலேருந்து எல்லாமே செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அதிகாரியுடைய மகளாவோ ஒரு அதிகாரியோட மகனாவோ தான் இருக்கக்கூடியதை நம்ம செய்திகள் வாயிலாக நிறைய பார்த்துருக்கோம். இப்படி இருக்கும்போது இவர்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த மாதிரியான நட்சத்திர விடுதிகள் வந்து அமையுது. ஓகே, இப்போ நட்சத்திர விடுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது இந்த திரைத்துறை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதா சொல்லி அந்த சுசித்ராவும் சிம்மையும் சில விஷயங்களில் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? அந்த இடத்துல இது போல் பிரச்சனைகள் நடக்க தானே செய்யுது. இப்போ ப்ரைவேட் பார்ட்டின்னு சொல்லும் போது இப்போ இவங்க குறிப்பிட்டு சொன்னதே 11 மணிக்கு மேலே. இப்போ 11 மணிக்குள்ளாக ஒரு நார்மலான ஒரு பார்ட்டி மாதிரி பார்க்கக்கூடியவர்களுக்கு, வெளியிலிருந்து வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதுக்கப்புறம் அது ப்ரைவேட் பார்ட்டியாக மாறுது. ப்ரைவேட் பார்ட்டியாக மாறும்போது ஒரு வட்டத்துக்குள்ளே வருது. ஃபுல்லாக பவுன்சர்ஸ் போட்டு லாக் பண்ணி ஒரு வட்டத்துக்குள்ளே வருது. வட்டத்துக்குள்ளே வரும்போது தான் இது மாதிரியான இந்த போதைப் பொருட்கள் வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுவதாக வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு ஆதாரபூர்வமாகவே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு போதை வந்து பயன்படுத்தப்படுது. அது எது மாதிரியான போதை, என்ன போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவது என்பது வேறு. ஆனால் போதைப் பொருள் வந்து பயன்படுத்தப்படுகிறது என்று தெளிவாக சொல்கிறாங்க. சொல்லும்போது இதை வந்து தடுக்கக்கூடிய நிலையில் யார் இருக்காங்க என்பதை தான் பார்க்கணும். தொடர்ந்து இதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நடிகைகளும் யார் பெயரெல்லாம் இடம்பெற்றிருக்கோ அவங்களெல்லாம் வந்து இதில் வந்து சோதனைக்கு உட்படுத்தி அவர்களை தீர விசாரணை செய்தால் மட்டுமே இதில் இருக்கக்கூடிய அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்டெல்லாம் வெளியே வரும், கருப்பாடுகள்லாம் வெளியே வரும். சரி, குறிப்பாக இந்த சுசித்ரா வந்து இன்னொரு நபரையும் பிரபலமான நபரையும் முன்வைக்கிறாங்க. கமலஹாசன் வந்து தங்கத்தட்டில் வச்சு கொக்கைன் சப்ளை பண்ணுறாரு சொல்கிறது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சுசித்ரா அவர்களை பொறுத்தவரையில் 6 மணிக்கு மேலே ஒரு சுசித்ராவும் 6 மணிக்குள்ள ஒரு சுசித்ராவும் தான் வந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். பல காணொலிகள் அந்த மாதிரி தான் இருக்கு, ஆதாரமும் இருக்கு. நான் உங்களுக்கு வெளியே சில பேர் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஒரு விருந்துகளில் குறிப்பாக வந்து கமலஹாசன் விருந்துகளில் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இல்லை, அதை வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து இந்த சினிமா நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்றிருக்கேன், சினிமா நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கேற்றிருக்கேன், கிட்டத்தட்ட சினிமா செய்தியாளராகவும் பயணித்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் பயணித்து நான் பார்த்த இடத்துல வந்து கமலஹாசன் அவர்களை பொறுத்து இது வரைக்கும் எந்த ஒரு தவறான ஒரு நிலையில எந்த ஒரு இடத்துலையும் காட்சியாகவோ அது மாதிரி ஒரு நிலையும் நான் பார்த்தது கிடையாது. நான் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஏஜுக்கு அவர் எந்த அளவுக்கு அவருடைய உடலை கட்டுக்கோப்புடன் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கலாம். கொக்கைன் பயன்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு கட்டுக்கோப்பாக இந்த வயசில் அப்படி இருப்பாரான்னு நிறைய இருக்குது வித்தியாசமாக. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் தமிழ் சுத்தமாக பேசக்கூடியது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவரே வந்து ஒரு சரியான பாதையில் பயணிக்கக்கூடியவருக்கு இது மாதிரியான ஒரு தவறான பிம்பங்களை வந்து வெளிப்படுத்துறதுலாம் வந்து அவருடைய மனநிலையை தான் வந்து இதில் வெளிப்படுத்துது. சுசித்ராவுடைய மனநிலையை தான் வெளிப்படுத்துதுன்னு பார்க்கலாம். கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையில்
அரசியல் ரீதியாக அவர் மீது பல வகையில் வந்து விமர்சனங்கள் நிறைய இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் திமுக வந்து பகிரங்கமாக விமர்சனம் செஞ்சுட்டு இப்போ திமுக ஒத்த சீட்டுக்கு போய் அங்கே நிற்கிறாரு. கமலஹாசனுடைய நிலைமையா இது, இப்படி வந்து சிக்கிக்கிட்டாரு, இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காட்சியாகவே பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து ஒரு பெரிய பரிதாபமாக தான் இருக்கு. பரிதாபமாக இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கோம். மிகப்பெரிய அளவில் அவர் எப்படி பார்க்குறதுன்னா, கமலஹாசனுடைய ஒரு காணொலி ஒன்று இருக்குது. உதயநிதி அருகில் அமர்ந்து இருப்பார், கமலஹாசன் இருப்பார், ஒரு பேப்பர் ஏதோ அவங்க அவர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கமலஹாசன் அவர்களுடைய அந்த நிலை வந்து மிகப்பெரிய அளவில் அந்த எம்பி சீட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் ஒரு மிக தூரிதமாக செயல்பட்டு வரான்றது பார்க்கலாம். அதை வந்து அவர் வாங்கிட்டார், பெரிய அளவில் சாதிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஆனால் அவருடைய கொள்கைகள், அரசியல் இதெல்லாம் பார்க்கும்போது இது மக்கள் நீதி மய்யம் கட்சியை மொத்தமாக அந்த தொண்டர்களையும் அடமான வைத்து விட்டு தான் இதை வந்து அவர் வாங்கியிருக்காரு என்பது பார்க்கலாம். இது விமர்சனமாக இருக்குது. அதே கமலஹாசன் மீது நீங்கள் போதையை பயன்படுத்துகிற இதை பயன்படுத்தினா அது வந்து நிச்சயமாக அது ஏற்பக்கூடியதே கிடையாது. கமலஹாசன் திறந்த ஒரு நடிகர், உலகம் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உலக நாயகனாக வலம் வரக்கூடியவர். அவர் மாதிரி ஒரு பெரிய நடிகர் நம்ம தமிழ் சினிமா வந்து போற்றக்கூடிய நடிகர். அவர் மீது ஒரு தவறான ஒரு கருத்துக்கள் கூறுவது மிகப்பெரிய ஒரு தவறானதாக தான் பார்க்கணும். யாரெல்லாம் இனிமேல் வந்து சிக்க வாய்ப்பு இருக்கிறதா சுச்சித்ராவை பொறுத்தவரை பெரிய அளவில் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்கல்ல. மாதவனை பற்றி சொல்கிறாங்க, மணிரத்னம் அவர்களை பற்றி சொல்கிறாங்க. இப்போ மணிரத்னம் அவர்களை குறித்து நீங்கள் பேசும்போது மணிரத்னம் அவர்கள் எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடித்த நடிகர்கள் அவர்களாம் அவர் கூட மிக ரொம்ப நெருங்கிய தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள். இப்போ அவர்கள்லாம் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா என்பது தொடர்ந்து எதுவாக இருந்தாலும் சோதனை செஞ்சால் தான் தெரியும். அதே நேரத்தில் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். சுசித்ரா அவர்களை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேலே ஒரு சுசித்ராவும் 6 மணிக்குள்ளாக ஒரு சுசித்ராவும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் என்பது பெரிய அளவில் பரவிட்டுருக்கு. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த ப்ரைவேட் பார்ட்டிஸு இது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெற்று வருது. தமிழக அரசு வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கேன். அதை தான் செய்யணும். அப்போ தான் அந்த வருங்காலம் வந்து சந்ததியினர், இளைஞர்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இது போன்ற ஒரு வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு என்பது எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் பின்தொடர்வது மட்டுமே. நன்றி, வணக்கம்.